ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிடிஎஃப்ஐல எப்படி ராபரி மிஷின் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களில் நிறைய பேத்துக்கு ராபரி கிரியேட் பண்ண ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு இந்த 4 ஃபைலை டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. எப்பயும் போல தான் ஜிடிஎஃப்ஐ ஃபோல்டர் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம மாட்ஸோட ஃபோல்டர் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஜிடிஎஃப்ஐல ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணாதீங்க, கிரியேட் பண்ணிக்குவாங்க நியூ ஃபோல்டர் கொடுத்து. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நான் கேமில் எந்தெந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறேனோ அதை பார்த்து அப்படி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கேமுக்குள்ளே வந்துடுங்க. கேமுக்குள்ளே வந்த வேட்டி கீபோர்டில் F7 ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண வேட்டி அதில் ஆல் மிஷின்ஸ்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வேட்டி கீழே நிறைய மிஷின் காமிக்கலாம். அதில் நமக்கு இப்போதைக்கு நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு மிஷினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆடட் ஆர் ரிமூவ் மிஷின் என்டிட்டின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் மிஷின் மேப் அந்த மாதிரி அது காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி வெட்டி என்டிட்டி ஸ்பேனர்னு ஒன்று காமிக்கும், செகண்ட் ஆப்ஷன். அதில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பெட்ஸு இல்லை வெஹிக்கிளு இல்லை ஆப்ஜெக்ட்ஸு இதில் எது வேணால் ஸ்பேன் பண்ணி அதை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டு அதில் வந்துட்டு சர்ச் பாக்ஸில் நீங்கள் போய்ட்டு ட்ராலின்னு போடுங்க. ட்ராலின்னு போட்ட வேட்டி அதில் கேஷ் அமௌண்ட்டுக்கான ட்ராலி வரும். அதை கிளிக் பண்ணி ஸ்பேன் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு 2 மட்டும் ஸ்பேன் பண்ணிக்கிறேன். பேக் வந்து வெட்டி மறுக்க பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் எடிட் மிஷின் ஆர் அப்ஜெக்டிவ்னு காமிக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஆப்ஷனை. அதை சூஸ் பண்ணிட்டு மறுக்க ஆடர் கொடுத்தீங்கன்னா இங்கே கோ டு அந்த மாதிரி காமிக்கும். இதுக்கப்புறம் நான் பண்ணுற ப்ராசஸ் அப்படியே பண்ணுங்கள்.
கோ டு பொசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டார்கெட் செட் பண்ண சொல்லும். ரேடியஸ் ஒரு 5 மீட்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு ஆப்ஜெக்டிவ் சப்டைட்டில்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்டிவ் சப்டைட்டில் செட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்பொழுதைக்கு கோ டு தி ஆப்ஜெக்டிவ்னு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆடட் ஜெனரிக் ஆப்ஜெக்டிவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆடட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ மறுக்க பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா லூட்டபிள் தானே, ஆப்ஜெக்டிவ் நம்ம லூட் பண்ணுறனால லூட்டபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷனுக்கும் இதில் 3 ஆப்ஷனுக்கும் நம்ம செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். லூட்டபில் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் மேலே வச்சுக்கோங்க. ஐமை ஃபஸ்ட் டார்கெட் மேலே வச்சுட்டு அடுத்து செகண்ட் டார்கெட் அதேமாதிரி வச்சுருங்க. இப்போ 2 மேலேயே டார்கெட் வச்சு இப்போ நம்ம இது பண்ணதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் 2 டார்கெட்னு காமிக்கும். அது கொடுத்து வெட்டி கீழே ரிமூவ் டார்கெட் கொடுக்கும். அதை கொடுத்துறாதீங்க. அதுக்கு பதிலாக செட் ஆப்ஜெக்டிவ் சப்டைட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன தோண்டுதோ நீங்கள் அதுக்கான சப்டைட்டில் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இதே ஆடட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா லேண்ட் வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் டெஸ்டினேஷனை செட் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் டு டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸ்கிட்ட கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி போய்ட்டு அந்த இடத்துல நீங்கள் டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் சிம்பிளாக அந்த பக்கம் ஒரு டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சும்மா சூஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம்னாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இதை ஆடட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி செட் ஸ்டார்ட் லொக்கேஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே செட் டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும். அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ஃபினிஷ் அண்ட் கிரியேட் நியூ மிஷன் காமிக்கும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ்னு கிளிக் பண்ணாலும் ஆள் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின்ஸ் இங்கே இதாகிடுச்சு. இப்போ நான் அந்த மிஷினுக்கு போனதாட்டி அங்கே பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிருக்கிறேன். கிளிக் பண்ணோடனே மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லூட்டுக்கு பக்கத்தில் போய்ட்டுனா அங்கே பார்த்தீங்கன்னா இ காமிக்கும். அது இ எழுத்துனீங்கன்னா நீங்கள் இப்போ லூட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய மிஷின் க்ரியேட் பண்ணலாம்.
இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணால் யூடியூப்பில் நீங்கள் ஒரு கண்டென்ட் போகிற மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் படும். உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸில் நீங்கள் ஒரு லூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். அதுக்கொசரம் தான் அந்த மாட்ஸு. குயிக்காக லூட் பண்ணிட்டு சொல்கிறேன் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு. அவ்வளோதான், இப்போ மிஷின் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நான் என்டர் வெஹிக்கிள் கொடுக்க மறந்துட்டேன். கொடுத்தா தான் இந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்க முடியும். ஸோ அடுத்த டைம் நீங்கள் மறக்காமல் அதை கொடுத்துருங்க. நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா என்டர் வெஹிக்கிள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய யூஸ் படுத்தலாம். இப்போதைக்கு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் நான் சொல்கிறேன். ஒரு லிஸ்ட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்லணும்னா மறுக்க F7 அழுத்திக்கிறேன். அழுத்தின வேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் மிஷின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல் மிஷின்ஸ் காமிக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இங்கே நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தையும் கற்றுக்கலாம். இல்லைன்னா நீங்களே ஓன்னுடாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல் தான் நான் பண்ண மாதிரி தான். நியூ என்டெல்டு மிஷின் கொடுத்துக்கோங்க. நியூ என்டெல்டு மிஷின் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் மிஷின் என்டிட்டின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. இதை நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒன்று யூடியூப்பில் வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். இல்லைன்னா என்கிட்ட ரெக்கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கான வீடியோ தனியாக மறுக்கா போடுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இது ஒர்க் ஆச்சுன்னா பாருங்கள். ஒர்க் ஆகலனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது மாட்ஸில் டவுட் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அதையும் கிளியர் பண்ணிடலாம்.